35 விழுக்காடு எடுத்த தாவேகா, காங்கிரஸ், விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணி கட்சியோட மேஜர் பார்ட்னர் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை. இதுதான் அவருக்கு நோக்கம். இன்னைக்கு அவர் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சனையை முத ஒரு ஆளா கிளப்பிட்டார். ஆமா, கண்டிப்பா அந்த நீட்டை பத்தியும் பேசியிருக்காரு. மத்திய அரசுக்கு எதிராட்டும் அரசியலை பண்ணா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க உடனே இந்த பிடிஎம் சொன்னா நம்ப மாட்டான். பிடிஎம் சொல்றியா, அவர்தாயா ஆளா இதுக்கு போட்டிருக்காரு, என்ன பிடிஎம். திடீர்னு இவர் இந்த நீட் விஷயத்துல பண்ணதுல நிறைய பேர் ஷாக் ஆயிட்டான். அண்ணாமலை தான்யா போல்டுங்கிறான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அண்ணாமலை விஜயோட ஒரு இளைய தலைவர். மத்திய அரசு எதிர்ப்பையும் கையில எடுத்தாதான் விஜய்க்கு மாற்றுங்கிறத வர முடியும். ஸோ அவர் டார்கெட் விஜய், நாட் ஸ்டேட் பிஜேபி. டார்கெட்டிங் 35%, நாட் 3.5%. உள்ளாட்சி தேர்தலில் நிற்க போறாங்க, அதாவது வீத லீடர்ஸ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்ற பொலியும் தெரிவிச்சிருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் அவர் ஒரு அரசியல் கட்சியா உள்ளவர், வீத லீடர் அமைப்புல தான் உள்ள வர்றாரு. பாஜக எதிர்க்கல, ஆனா பாஜகவில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து அவரை எதிர்த்து வராங்க. ஹெச் ராஜா பேசும்போதெல்லாம் அண்ணாமலை குறித்த கேள்விக்கு அண்ணாமலை யாரு என்ற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. ராஜா ஒரு நல்ல அறிவாளி. காலம் சூழ்நிலை தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வளராததுனால அவர் பெரிய உயரத்துக்கு ராஜா வர முடியல. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்போது வீத லீடர்ஸ் நிறுவனத்தின் தலைவர். அவர் எப்பொழுது அந்த அமைப்பு துவங்கினாரோ அப்போதிலிருந்தே பாஜகவில் இருக்கவங்க கடுமையான விமர்சனத்தை தெரிவித்து வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. நான் யாருமே பாஜகவிலிருந்து அழைக்கல, அவங்களே தான் சேர்றாங்க அப்படின்ற போல ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. அதே போன்று ஒரு 18 லட்சம் பேர்கிட்ட சேர்ந்துருக்காங்க, தொடர்ந்து சேர்ந்துன்னு இருக்காங்க அப்படின்ற போலாம் தெரிவிச்சிருக்காரு. ஏன் திடீர்னு பாஜகவில இருந்து நான் அழைக்கல, யாருமே நான் அழைக்கல அப்படின்ற போல ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. ஏன் அந்த பின்வாங்கல்? பாஜக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா தமிழ்நாட்டுக்குள்ள 3 விழுக்காடு ஒரு எம்எல்ஏயும் கொண்ட ஒரு கட்சி. ஆமா, இந்த கட்சியில உள்ள ஒரு பிளவாட்டு தன்னை முன்னிறுத்த அண்ணாமலை விரும்புவாரா? யாரும் விரும்புவாங்களா? இல்ல. விரும்புவாங்களா? சிலவங்க யதார்த்தம் புரியாம பலரும் அதுக்கலாம். மோடி பிரதமர் கேண்டிடேட்டுங்கிறதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு, அது வேற விஷயம். 29 பார்க்கலாம். அதை கட்சிங்கிறது 3 விழுக்காடு. இந்த 3 விழுக்காடு கட்சிக்கு யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர், சரிதானா? நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் தேசிய மகளிர் அணி தலைவர். அவங்களுக்கெல்லாம் வரலாறு இருக்கு, ஏபிவிபில இருந்து வந்தவங்க தான். தமிழிசை அம்மையார், அவங்களுக்கும் அவங்க இல்லைன்னா இன்னைக்கும் சசிகலா குடும்பம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. தமிழிசை அம்மையார், ப்ரொஃபசர் சீனிவாசன், வினோஜ் பி செல்வம். முக்கியமாக ஒருத்தரை விட்டுட்டோமே, அமைதியா இருக்காருங்கிறதுக்காக அவரை விடுறது நியாயமா? எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், எஸ் ஜே சூர்யா, அந்த தம்பி, அவங்கெல்லாம் தான் உழைச்சி தொகுதியெல்லாம் தயார் பண்ணாங்க. வினோஜ் பி செல்வம்லாம் மத்திய சென்னையில் நின்று ஒரு கான்ஸ்டபிளாக இருந்தவர். அடுத்து ப்ரொஃபசர் சீனிவாசன் இருக்க. இதில் யாரையும் விட்டுறக்கூடாது, எல்லாரும் நமக்கு வேண்டியவங்க, தெரிஞ்சவங்க. அங்கங்கே பார்க்கும்போது முகத்தை பார்க்கணும். என்ன ஜி நல்லா இருக்கீங்களா ஜி, அது நீ கேட்கக்கூடியவங்க. ஸோ யாரையாவது விட்டுட்டோன்னா ஹெச் ராஜா ஒரு நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறார், முக்கியமானவர். இதை தாண்டி யாரை சொல்ல, கருப்பு முருகானந்தம். இப்படி பல தலைவர்கள் கொண்ட ஒரு கட்சி எடுத்திருக்கிறது 3 விழுக்காடு ஓட்டு. அண்ணாமலையும் அதுக்குள்ள பிரச்சாரத்துக்குள்ள தான் இருந்தார். இதுக்குள்ள உலக்குல கிழக்குன்னு பொங்கப்படுறதுக்கு அண்ணாமலை அரசியல் பண்றாரு. அவருக்கு அரசியல் 35 விழுக்காடு எடுத்த தாவேகா, காங்கிரஸ், விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணி கட்சியோட மேஜர் பார்ட்னர் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை. இதுதான் அவருக்கு நோக்கம். ஸோ அவர் பாஜக கூட சண்டை போடுறதுக்கு வரல. வரல போட மாட்டாரு.
நீங்க வேணா பேசி அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துக்கலாம். அவர் அந்த சண்டைக்கு வர மாட்டார். ஆனா இன்னைக்கு அவர் வந்து மத்திய அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சனையை முத ஒரு ஆளா கிளப்பிட்டார். ஆமா, கண்டிப்பா அந்த நீட்டை பத்தியும் பேசியிருக்காரு. அது ஏன் சார் வந்து அதாவது இந்த நீட் மறுதேர்வால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, இது வந்து மாணவர்களுக்கு மேலும் சுமையை தான் ஏற்படுத்தும் அப்படின்ற போல இப்போ வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் நீட்டுக்கு ஆதரவா தான் பேசியிருந்தாரு. இப்போ திடீர்னு வந்து இதுக்கு எதிரான ஒரு கருத்தை எடுத்திருக்காரு. அதே போன்று இந்த வட மாநிலத்தவர் கூட கணக்கெடுக்கணும் அப்படின்ற போல கொஞ்சம் அந்த 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 சாயல்ல மண் சார்ந்து அந்த அரசியலை இப்ப பேச துவங்கியிருக்காரு. வடமாநிலத்தோரை கணக்கெடுக்கணுங்கிறது வந்து இன்னர் லைன் பெரும்பிட்டு சீமான் அந்த பாதையில போகுது. அது நீட் மேட்ரு வந்து விஜய், ஸ்டாலின், எடப்பாடி 3 பேருக்கும் நெருக்கடியை கொடுக்குறார். மத்திய அரசு எதிர்ப்பு அரசியலை பிடின்னு சொன்னதும் ஆளா அவர் எடுத்துட்டார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி கொள்கையை அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அபிஜித் டீப்கே, அவர் மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு தலித் லீடர், ஆம் ஆத்மி கட்சியில் இருந்தவர், சாரி அமெரிக்காவில் ஜேர்னலிசம் படித்தவர், அமெரிக்காவில் உயர் படிப்புக்காக போயிட்டு ஒரு கட்சி அங்கேருந்தே வலைத்தளங்களில் உருவாக்கி இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூஸை எடுத்து ஃபைட் பண்ணுறாரு. அதே ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூஸை வந்து அண்ணாமலையும் எடுக்கிறாரு. இது மற்ற பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்ணக்கூடிய மற்ற தலைவர்களுக்கு நீங்க ஏன் பண்ணலன்னு நெருக்கடி கொடுக்குது. இப்போ ஏதாவது ஒரு அமைச்சரை வச்சு தாவேக்கா சொல்ல வேண்டிய நிலைமை ஆகுது. திமுகவும் இதை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறாங்க. எடப்பாடியும் இது தொடர்பாக ஏதாவது மாணவர் நலனில் நாங்கள் இருக்கோம்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இதில் அவர் பயணியர் ஆகிறார். இந்த அரசியல் வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறி மம்தா பண்ணின ஒரு அரசியல் மாதிரி, கம்யூனிஸ்டுக்கு எதிராக பண்ண மாதிரி தாவேக்க அரசுக்கு எதிராட்டும் மத்திய அரசுக்கு எதிராட்டும் அரசியலை பண்றாரு. ஸோ மத்திய அரசுக்கு எதிராட்டும் அரசியலை பண்ணா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க உடனே இந்த பிடிஎம் சொன்னா நம்ப மாட்டான். பிடிஎம்னு சொல்றியா, அவர் தாயா ஆளா இதுக்கு போட்டிருக்காரு, என்ன பிடிஎம் சொல்லிட்டு வேலையப்பாரு, அவர் தானே ஆளா இதை எதிர்ப்பு அரசியலை பண்றாருன்னு அவன் டக்குன்னு சொல்லிடுவான். ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வந்து அங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் மெம்பர்ஷிப்பை இவர்கிட்ட சேர்றாங்கன்னு கருத்து வருது. ஸோ அவர் வந்து ஒரு டால் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. இதுவரை விட்ட பொலிட்டிக்ஸ்ல இருந்து மாறுபட்டு புதிய மனிதராட்டு ஒரு பொலிட்டிக்ஸை பண்றாரு. அந்த பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது வட இந்தியர் அந்த மேட்டரை சொல்லும் போது ஒரு நேஷனலிஸ்டா அவர் இல்லைங்கிற கருத்தை நேஷனலிஸ்ட் பாஜக எண்ணம் கொண்டவங்கெல்லாம் அந்த இடத்துக்குள்ள அவர் மேல அட்டாக் பண்றாங்க. திடீர்னு இவர் இந்த நீட் விஷயத்துல பண்ணதுல நிறைய பேர் ஷாக் ஆயிட்டான். அண்ணாமலை தான் ஏன் போல்டுங்கிறான், அது நிறைய பேர் ஷாக் ஆயிட்டான். பட் அவரு எல்லாத்தையுமே சொல்லி தான் அதுல வராரு. நீட்டுக்கு அவர் ஆதரவா பேசுனது இன்னைக்கும் நம்ம போன்றவருக்கு உடன்பாடு தான். நீட்டு வந்து தகுதியும் திறமையும் மிக்கக்கூடிய மருத்துவர்களை கொண்டு வருது. அது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஆதரவு தளத்தை தான் அது நீட்டு கொடுக்குறதுங்க தான் நம்ம கருத்து. அந்த கருத்தை வந்து அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருக்கும்போது சரியா சொன்னாரு. இப்போ அதுல உள்ள இதுல ப்ராசஸ் சம்பந்தமா ஏதோ பேசியிருக்கிறாரு. அந்த மாணவர்களோட கஷ்டங்கள் துயரங்கள் அதை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ அவரோட அரசியலுங்கிறது டால் பொலிட்டிக்ஸ். 2031 விஜய்க்கு மாற்று அண்ணாமலை வந்து விஜயோட ஒரு இளைய தலைவர். அப்போ மத்திய அரசு எதிர்ப்பையும் கையில எடுத்தாதான் விஜய்க்கு மாற்றுங்கிறத வர முடியும். ஸோ அவர் டார்கெட் விஜய், நாட் ஸ்டேட் பிஜேபி. He targeting 35%, not 3.5%. பாஜகவோட 10 மடங்கு பெரிய கட்சியான தாவேக்காவை அவர் டார்கெட் பண்ணி நான் தான் மத்திய அரசை எதிர்த்து அரசியல் பண்றேன், கிறிஸ்தவ முஸ்லிம்களை பார்த்துக்கிடுங்க, இந்த மாதிரி உள்ள ஒரு இதுக்குள்ள அவரு வந்து தன்னோட அரசியலை முன்னெடுக்கிறார். இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வந்து நிற்க போறாங்க, அதாவது வீத லீடர்ஸ் இருக்கக்கூடிய இளைஞர்களும் அதற்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்ற போலியும் தெரிவிச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும், இது வந்து டஃப்பா இருக்குமா விஜய்? ஏன்னா அவங்களும் ஒரு இளைஞர் படையை தான் வச்சிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவர் ஒரு அரசியல் கட்சியா உள்ள வரல, வீத லீடர் அமைப்புல தான் உள்ள வர்றாரு. அது 31 டார்கெட் பண்ணி கோல் 2031 அதை டார்கெட் பண்ணி போகக்கூடியவருக்கு அது தொடர்பா தன்னை நிலைநாட்டி தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை போக்கஸ் பண்ணி கொண்டு போனோம்.
அதுக்கு தான் உள்ளாட்சி தேர்தலில் அவர் களத்துக்குள்ள வர்றது. அவர் களத்துக்குள்ள வர மாட்டாரு. அவர் படத்தை போட்டு அவர் அமைப்பை சேர்ந்தவங்க களத்துக்குள்ள வந்துருவாங்க. கிராமப்புறம் அங்கங்கெல்லாம் ஏறி வந்துருவாங்க. அது அவருக்கு ஒரு அமைப்பை கொடுத்துரும். இப்போ ஒரு பெரிய மாஸ் இதை இந்த மெம்பர்ஷிப் கொடுத்துட்டு ஆமா உள்ளாட்சி தேர்தலில் அவர் கேண்டிடேட் போடுறதுல அமைப்பை கொடுத்துரும். சிம்பிள் பல சிம்பிள் அனுப்பாங்க. பட் அண்ணாமலை பேனர்ல அனுப்பாங்க. புகைப்படம் பேரை பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி இன்னும் 50 லட்சம் ரீச் பண்ணிட்டோம். ஒரு திறந்த ஒரு மாற்றத்தை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா தேதி குறிச்சிட்டாரு அரசியல் கட்சிக்கான தேதி. அரசியல் கட்சிக்கான தேதி அவர் சரியான நேரம் பார்த்து தான் குறிப்பார். அவருக்கு ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை கொண்டவர். ஓகே 31 அவர் சிஎம் ஆயிடுவாருன்னு பிவிஆர் நரசிம்மராவ் சொல்றார். பிவிஆர் நரசிம்மராவ்னா பிவி ராமன் ஓட சிஷியர். அஸ்ட்ராலஜி இதுல 100% கரெக்டா சொல்லக்கூடியவர். அப்போ அதை தாண்டி அவருக்கு ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் வாய்ப்பும் இருக்குங்கிறார். அப்போ அதுக்கான டைம் நேரம் காலம் பார்த்து தான் அவர் களத்துக்குள்ள இறங்குவார். இந்த சித்தர்கள் அந்த இதுலலாம் நம்பிக்கை உள்ளவர். ஆமா அவர் பேசும்பொழுதே அதுதான் அந்த பழமை மாறாம அந்த அரசியல், மண் சார்ந்த அரசியல், இங்கதான் படுத்தேன், இங்கதான் ஆடு மேய்ச்சேன், இங்கதான் பால் கறந்தேன், அது போன்றுதான் அவர் பேசியிருந்தாரு. அது மக்கள்ல ஒருத்தரா தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். எந்த பின்புலமும் இல்லாம அரசியல் களத்துக்குள்ள வந்ததை தன்னை முடிச்சுப்பாரு. ஸ்டார்ட் அப் ஜெயபிரகாஷ்னு ஒரு சகோதரர், ஜெயபிரகாஷ்னு எனக்கு அந்த வாட்ஸ்அப்லாம் எழுதுவார். இது அண்ணாமலைக்கு மெரிட்ஸை பற்றி இன்னைக்கு தெளிவா எழுதியிருக்கிறார். இப்படி பலரும் அவரோட மெரிட்ஸை ஆராயிறாங்க. அவருக்கு மெரிட்ஸை மக்கள் மத்தியில கொண்டு வராங்க. என்னோட பார்வை அவர் களத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறாருங்கிறதுல ரொம்ப சர்க்கம்ஸ்பெக்ட் பண்ணணும், ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதான் என்னோட பார்வை. தொடர்ந்து எனக்கு இந்த கல்ட்டு பாலிடிக்ஸ் தேவையில்ல. அன்னைக்கு வீத லீடர்ஸ் அந்த இயக்கம் துவங்கும் போதும் இதே தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாரு. இப்பவும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இந்த பாலிடிக்ஸ் தேவையில்ல, எனக்கு காமன் பாலிடிக்ஸ் தான் வேணும் அப்படின்ற போல சொல்றாரு. இது என்ன சார் காமன் பாலிடிக்ஸ்? யாரையும் விமர்சிக்காம அது போன்று நம்ம பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா? இல்லை, காமன் பாலிடிக்ஸுங்கிறது காமன் மேனுக்கான பாலிடிக்ஸு, மக்களில் ஒருத்தனாங்கிற அந்த புள்ளியில் வராரு. கல்ட் பாலிடிக்ஸ்னா விஜய் ரசிகர் மன்றம் வச்சு, விஜய் படம் வரலன்னா தீக்குளிச்சு, விஜய் டிக்கெட் எடுக்கும்போது முதல்ல ஓனரே இறந்து போய், அந்த மாதிரி ஒரு விஜய்க்குன்னு ஒரு கடுமையான ஒரு வெறி பிடிச்ச ஒரு கூட்டம் கல்ட்டுங்கிற அந்த இதில் வந்தபோது அதுக்கு கான்ட்ராஸ்டாட்டு நான் காமன் மேன் பொலிட்டிக்ஸ்ன்னு பண்றாரு. அவர் எதுக்கு மாற்றா வரணும்னு நினைக்கிறாரோ அந்த பொலிட்டிக்ஸுக்கு எதிராக காமன் மேன் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. ஸோ அவர் பண்றது 35 விழுக்காடுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் பண்றாரே தவிர 35 பிளஸ் கூட்டணி பலம்லாம் சேர்ந்து 40 தாண்டிடும். அதுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் பண்றாரே தவிர 3.5 விழுக்காட்டுக்கு எதிரான ஒரு அரசியலை அவர் பண்ணல. ஸோ பாஜக அவர் எதுக்கல்ல, அதுதான் 100% உண்மை. ஆனா பாஜக எதிர்க்கல. ஆனா பாஜகவில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து அவரை எதிர்த்து வராங்க. இப்போ நேத்துக்கு எச் ராஜா பேசும்போதெல்லாம் அண்ணாமலை குறித்த கேள்விக்கு அண்ணாமலை யாரு என்ற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. அதே போன்று நாங்க 14 19% பெற்றிருக்கோம், அண்ணாமலை 24 18% தான் பெற்றிருக்காரு அப்படின்ற போல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. எப்படி சார் பாக்குறது? எடுத்துக்கலாம். இல்ல, ராஜா ஒரு நல்ல அறிவாளி, கமிட்டட் கேடர், என் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர், இந்துத்துவ அதில் முழுமையான ஈடுபாடு கொண்டவர், தன் லைஃபையே ரிஸ்க் எடுத்து இந்துத்துவாக்கா பேசக்கூடியவர். அந்த மதிப்பு மரியாதையும் ராஜா மேல எனக்கு என்னைக்கும் உண்டு. அதுல எந்த இதுவும் கிடையாது. சிதம்பரத்தோடலாம் ஒரு திறமசாலி. காலம் சூழ்நிலை தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வளராததுனால அவர் பெரிய உயரத்துக்கு ராஜா வர முடியல. அது நமக்கு அவருக்குரிய உயரம் பாஜகவுக்குள்ள சகோதரர் ராஜாவுக்கு கிடைக்கலங்கிறது நம்மளோட பார்வை தான். இன்னைக்கும் அடுத்த மக்களவை தேர்தலில் சகோதரர் ராஜாவோட சேர்ந்து மோடி பிரதமருங்கிறதுக்காக தான் அவரை நான் சந்திப்பேன். என்னோட உழைப்பும் என்னோட அறிவும் ஆற்றலும் இந்தியா ஃபுல்லா இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. மோடிஜி ஃபார் பிஎம் 2029க்கு தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை எப்படி ஹேண்டில் பண்றது அங்கிறதெல்லாம் நாம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்போ அபிஜித் டிகேயோட காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு த்ரெட்டு தான். அந்த த்ரெட்டுல பாஜகவுக்கு பாதிப்பு அதிகம் வராம ராகுல் காந்தியே முடிச்சு கட்டுறதுக்கு அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நாம அந்த வகையில ராஜா மீது மதிப்பு மரியாதை கொண்ட நபர் தான். இந்த இடத்துக்குள்ள ராஜா சொல்ற கருத்து தவறு, அது நியாயம் இல்லை. அன்னைக்கு 2014 எடுத்த வாக்குங்கிறது சகோதரர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த், அவர் 8 விழுக்காடு வாக்கெல்லாம் எடுத்த ஒருத்தர் உள்ள இருந்தார். அடுத்து இது வைகோ அன்னைக்கு நல்ல வாக்கு எடுத்திருந்தார். அவர் பாஜக, பாமக இவ்வளவு இருந்தாங்க.
அன்னைக்கு இருந்ததுல கூடுதலாட்டு வைகோவும் விஜயகாந்தும் ஈஸ்வரண்ணனும் இருந்தாங்க. வைகோ ஓட்டு அன்னைக்கு இருக்குது, விஜயகாந்த் ஓட்டு இருக்குது, அதுவே ஒரு 8% ஓட்டுக்கிட்ட வந்துருது. அந்த 8 கழிச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த அளவு ஓட்ட அண்ணாமலை 19 டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார். அன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் 5.5 விழுக்காடு எடுத்தார். 24ல அண்ணாமலை 11.5 விழுக்காடு எடுத்தார். கண்டிப்பா 6 விழுக்காடு வாக்கு வந்து தாமரையில அதிகம் எடுத்திருக்காரு. ஆனா நான் வந்து பொன்னார் வந்து 2 சீட்டு ஜெயித்து கொடுத்தாருங்கதே நான் பொன்னாருக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்குறேன். அது அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில கன்னியாகுமரி தொகுதி ஜெயித்துட்டு காங்கிரஸும் இவங்களோட மக்களவை தேர்தலில் தனியா நின்னது பொன் ராதாகிருஷ்ணன் பெரிய வெற்றியை பெற்றுட்டாரு. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து அன்னைக்கு 14ல ஒரு பெரிய வெற்றியை பெற்றாரு. 14ல அந்த வெற்றியை பெற்றனாலதான் மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு 16ல ஒரு சிஎம் கேண்டிடேட் உள்ள வர முடிஞ்சது. எனவே அன்னைக்கு வச்ச என்டிஏ வந்து அன்னைக்கு அமைஞ்ச என்டிஏ வந்து 2 எம்பி சீட்டை வெற்றி பெற்றுட்டு அண்ணாமலைக்கு என்டிஏக்கு வந்து எம்பி சீட் வெற்றி பெற முடியல. அதுதான் பிரச்சனைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது நியாயம். ஆனா அன்னைக்குள்ள என்டிஏ பொன்னார் தலைமையில 5.5 விழுக்காடு எடுத்த என்டிஏல உள்ள தாமரை இன்னைக்கு வந்து 11.5 விழுக்காடு எடுத்தது அண்ணாமலை சாதனை தான். அண்ணாமலை நீக்கி இருக்க கூடாது. அண்ணாமலை தலைமையில தான் சட்டமன்றத்தை எதிர்கொண்டிருக்கணும். நீங்க நாங்க வந்து 2024 மக்களவை தேர்தலில் கூட கடைசி வாய்ப்பா எடப்பாடிக்கு சொல்லியிருக்கலாம். நீங்க 6 சொல்றீங்க, அவர் 12 சொல்றாரு. 8 தருவீங்களா, நாங்க வந்து மாநில தலைவரை கூட வேற மாத்திக்கிட்டு நாங்க பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்கலாம். இவரு வந்து 11.5 விழுக்காடு எடுத்த பிறகு 3.5 விழுக்காடுக்குள்ள அளவுக்கு சீட்டை வாங்கி நின்னதுதான் பெரிய தவறு. அதுதான் பெரிய பின்னடைவு. அப்ப நீங்க அவங்க வந்து இவர் 11.5 பார்லிமெண்ட்ல எடுத்துட்டாரு. நீங்க 5.5 பார்லிமெண்ட்ல எடுத்த போது தமிழிசை அம்மையார் அதுக்கு பிறகு தனிச்சு 16ல நின்று குறைஞ்ச ஓட்டு தான் எடுத்தாங்க, தனிச்சு தான் எடுத்தாங்க. ஆனா 5.5க்கு வந்து ஒரு 2 புள்ளி அளவு எடுத்தாங்க. ஆனா இங்க வந்து 11.5 எடுத்தாச்சு. 11.5க்கு வந்து நாம ஒரு சட்டமன்றத்துக்குள்ள அண்ணாமலை தலைமையிலே விட்டுருப்போம்னா 29 பார்லிமெண்ட்டுக்குள்ள அண்ணாமலையும் வெளியே போயிருக்க மாட்டாரு. பாஜகவுக்கு ஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். என்றாலும் டிஸ்ட்ரெஸ் பொசிஷன்ல கூட சில ஸ்ட்ராட்டஜி பண்ணி மோடி லீடர்ஷிப்பை மையமா வச்சு சாதிச்சிடலான்னு என் போன்றவங்க மோடிக்காக 4வது முறையும் மோடிஜி ஃபார் பிஎம் 2029 நம்ம சில முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறோம். அது நம்ம எஃபர்ட்ஸ் வில் நெவர் ஃபெயில்னு முயற்சி திருவனையாக்கும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்ல மெய்யப்ப செட்டியார் அந்த இதுல எஃபர்ட்ஸ் வரும்ல, அந்த மாதிரி நம்ம மோடிக்கான அந்த முயற்சி நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் கூட அண்ணாமலைக்கு சாதனையை வந்து மனச்சாட்சிக்கு விரோதமா நம்ம எதிர்த்தோ பொய்யாட்டோ சொல்றது நியாயம் இல்லை. டேட்டா தெளிவா இருக்குது. அண்ணாமலை 11.5, பொன்னார் வந்து 5.5, 6 விழுக்காடு ஓட்டு அண்ணாமலை அதிகம் பெற்று கொடுத்திருக்கிறார். இதுதான் யதார்த்த உண்மை. அதை நாம மதிச்சுதான் தீரணும். அதனாலதான் அண்ணாமலைக்கு இன்னைக்கு ஒரு பார்வையும் மரியாதையும் கிடைக்குது. ஓகே, அண்ணாமலை 11 கொண்டு வந்தவர் ஒரு பேக்கிங் உள்ளவர். சகோதரர் பொன்னார் வந்து 5.5 கொண்டு வந்தாருன்றதும் நம்ம அந்த இதுல பொன்னாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடாண்டாம். பொன்னாரும் வந்து இந்துக்களுக்கான கல்வி உரிமைன்னு கொண்டு வந்து அரங்கத்துல இருந்த கட்சியை மக்கள் மத்தியில கொண்டு வந்தது சகோதரர் பொன்னார் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாரு. அவரும் தன் வாழ்க்கையை வந்து கட்சிக்கே தியாகம் பண்ணவர். அவருக்கும் கட்சி வந்து இன்னும் அங்கீகரிக்கணும் என்னோட ஒரு பார்வையார். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.